Hi guys, I'm Vasu. இன்னைக்கு என்னன்னா ஒரு சம் பார்க்க போறோம். 2025 குரூப் 4ல கேட்ட क्वेश्चन. ஆல்ரெடி ரெண்டு சம் பார்த்தோம். இது வந்து தேர்ட் சம். क्वेश्चन வந்து நான் ஷார்ட்டா எழுதிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் ஒரு வகுப்புல வந்து 80 பேர் இருக்காங்க. அதுல வருகை புரியாதவர்களோட சதவீதம் கொடுத்துட்டாங்க 25%ன்னு. அப்ப வருகை புரிந்தவர்களோட சதவீதம் கேக்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. சதவீதம் அந்த டாபிக்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா 80 மாணவர்கள் தான் நமக்கு வந்து 100%. அதில் 25 பேர் ஆப்ஷன் சொல்லிட்டாங்க. 25% பேர் ஆப்ஷன்னா நம்ம வந்து அப்போ வருகை புரிந்தவர்கள் 75 கண்டுபிடிச்சா போதும். அப்போது 80 மாணவர்களில் 75% எவ்வளோ? சதவீதம்னாலே தெரியும். நம்ம வந்து 100 போட்டு கண்டுபிடிப்போம். இது வந்து 3 டைம்ஸும் இதை 4 டைம்ஸும் பண்ணுவோம். ஏன்னா 25ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இந்த 4 அடிச்சு கொடுக்கணும்னா இங்கே ஒரு தடவையும் இந்த 80ல் வந்து 20 தடவை வரும். ஏன்னா நாங்கள் 8 இந்த 0 அப்படியே எடுத்துப்போம். அப்போது 20ஐயும் 3ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 60 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது வருகை புரிந்தவர்களோட மாணவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 60. ஆன்சர் வந்து 60. தேங்க்யூ. இன்னும் அதிகமாக வந்து மேக்ஸிமம்க்கு என்னோட பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.